ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபின்னாக்கா கொள்ளு சட்னி தாங்க. ரொம்ப மருத்துவ குணமுள்ள இந்த சட்னியை அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. 10 பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க. 12 பீஸுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு திட்டமாக பார்த்து எடுத்துக்கோங்க. முழு பூண்டு 1 எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் தனியா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியா 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பீஸ் மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் டிஷ் என்னன்னாக்கா நம்ம கொள்ளு தாங்க. இது மெஷர்மெண்ட் இல்லைங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இது 4 பேருக்கு நான் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மி பண்ணுதுங்க. மருத்துவ குணமெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த கொள்ளுல. புளி இந்த குட்டி நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. புளி பாருங்கள், கடாய் ஹீட் ஆயிடுச்சு. ஆயிலெல்லாம் போடக்கூடாதுங்க. வெறுமனே இந்த கொள்ளு போட்டு நல்லா வறுத்துடுங்க. இது தீய விட்டுறாதீங்க. தீய விடாமல் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடுங்க. தீஞ்சிட்டா டேஸ்ட்டு மாறிடும். வயிற்றில் எக்ஸ்ட்ரா தொப்பை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கூட அதெல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த கொள்ளு சட்னியாவோ துவையலாவோ அரைச்சி சாப்பிட்லாங்க. கொள்ளு சாம்பார், கீரை போட்டு கூட இந்த கொள்ளு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா கடுகு பொரியிற மாதிரி பொரியும். கலர் மாறிடுச்சுங்க. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இன்னும் விட்டோம்னாக்கா அது தீஞ்சு போயிடும். எடுத்துடலாங்க. இப்போ நம்ம இந்த தனியா, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக வறுத்துடலாங்க. எதையுமே தீய விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாவும் போட்டுடலாங்க. இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. இதில் போடுறது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகமாக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா வறுபட்டுருச்சுங்க. எடுத்துடலாம். தேங்காவை ஹீட்லேயே, அந்த கடாய் ஹீட்லேயே சும்மா போட்டு கிளறி இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. நிறைய வேண்டாம். இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். அது கூடவே இந்த பூண்டும் போட்டுடலாங்க. இந்த கருவேப்பிலை நம்ம ஆயிலில் போட்டு வதக்கிறத விட வெறுமனே வதக்கணும்னாக்கா நல்லா சீக்கிரமாக மசஞ்சிடுங்க. அதனால தான் அதை கூட போட்டு நல்லா வதக்கிட்டேன். இந்த புளியும் போட்டுடலாங்க. பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். போட்டுடலாம். தேங்காயோட இந்த காஞ்ச மிளகாவும் போட்டுடலாங்க. காஞ்ச மிளகா, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சீக்கிரம் மசியாது. அதனால் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருவோங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. இதை அரைக்கும் போதே போட்டோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால தான் அரைக்கும் போதே கல்லுப்பு போட்டிருக்கேன். இந்த புளியும் அதிலேயே போட்டுடலாங்க. இல்லைன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான கொள்ளு சட்னி ரெடி. இது செய்யலாம் ரொம்ப சிரமம் இல்லைங்க. இது ஃபஸ்ட்டு இப்போ இதை குறப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இந்த வெங்காயம், தனியா, மிளகு, சீரகம், இந்த கொள்ளு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக குறன்ற பதத்தில் நல்லா அரைச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த கொள்ளை சேர்த்துப்போங்க. இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்து அப்புறம் நம்ம அந்த வெங்காயம், பூண்டு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இதை நல்லா குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைச்சிப்போங்க. சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ இந்த பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயமெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாங்க. ஏன்னா இப்போ இதில் 2 விதமாக நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் துவையலாகவும் எடுத்து வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் நம்ம சட்னியாகவும் ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் ஆயில் விட்டோம்னா துவையலுக்கும் சட்னிக்குமே நல்லாயிருக்கும். இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க.
அதனால் துவையல் நான் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள், சூப்பரான கொள்ளு சட்னி ரெடிங்க. இதை இப்போ தாய் போட்டுடலாங்க. நல்லா கொரகொரப்பாக இருக்குங்க. ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்திங்கன்னா சட்னி நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ தாளி போட்டுடலாங்க. ஆயில் காஞ்சிடுச்சுங்க, கடுகு போட்டுடலாம். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அரைச்சி வச்சு இந்த துவையில் போட்டு நல்லா எடுத்துப்போம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா நல்லா இருக்குங்க இந்த துவையலுக்கு. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் இல்லை இட்லி தோசைக்கு இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டோம்னாலும் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. மாத்திரை மருந்தே தேவையில்லைங்க. கோல்டாக இருந்தாலும் ஃபீவராக இருந்தாலும் இந்த துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உடனே சரியாகும். எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்களா இல்லையா அந்த துவையல் போட்டு நான் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேங்க. அதனால தான் துவையல் எடுத்து வைக்க போகிறேன். இது மத்தியானம் சாதத்துக்குங்க இந்த துவையல். சட்னி கொலஸ்ட்ராலும் கம்மி பண்ணுங்க, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு தும்மல் சளி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுங்க. எதுவும் நம்மளுக்கு இந்த டேப்லெட்டுன்ற பக்கம் போகாமல் இருக்கணும்னா இந்த கொள்ளு சட்னி எல்லாம் அடிக்கடி அரைச்சி சாப்பிடுங்க. இதை வறுத்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாக.